இப்ப நேற்று பாத்தீங்கன்னா சட்ட நகல் எரிப்பு போராட்டம், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவது சம்பந்தமாக மத்திய பாராளுமன்றம் அவை கூடுகிறது. இன்னைக்கு ஆந்திவேள அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே எதை செய்தால் பித்தம் தெளியும் என்று போல இருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு முடிவெடுத்து ஒரு சட்ட நகலை கிழிச்சிருக்கார். கடந்த கால வரலாறு படி வழக்கு போடலேனா சட்ட நகல் என்பதும் வழக்கு போட்டா வெற்று காகிதம் என்று சொல்லுவது திமுகவுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய வழக்கம் தான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப அதுல இருக்கக்கூடிய பாராளுமன்ற அவைகளுடைய இடம் 850 இடங்களாக மாற்றுகிறார்கள். அதுல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க. அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எதற்காக ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் என்று எனக்கு புரியல. தன்னுடைய 39 இடங்களில் இருந்து இப்போது 59 இடங்களாக தமிழகத்தில் உயர்த்துவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அப்ப 20 இடங்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்குது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் 20 இடங்கள் கூடுதலாக கிடைக்கிறது. அந்த 20 இடங்களில் பெண்களுக்கு 33% கிடைக்கிறது, மொத்தம் 59 இடங்கள்ல. அப்ப இது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் உண்மையிலேயே பெரியார் வழி வந்தவர்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட சுதந்திர காலத்திலிருந்து மாற்ற முடியாத இந்த மாற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்தியாவின் மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது என்பது நியாயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பாராளுமன்றம் கிட்டத்தட்ட 6 சட்டமன்றமாக இருக்கிறது. 15 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் நிதி வருது. அதை அவங்க சுத்தி கொண்டு போய் எந்த விதத்திலும் நன்மை செய்ய முடியாது. இப்ப நம்ம எடுத்திருக்க முடிவுல குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4 சட்டமன்றத்திற்கு ஒரு வாக்காளர்கள் வருவாங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி. அதே ஒரு பாராளுமன்ற அவையிலிருந்து நாங்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் அது தமிழகத்திற்கு கேடு. அப்புறம் நீங்க சொல்றீங்க தென்னிந்தியாவுக்காக நாங்கள் போராடுகிறோம். தென்னிந்தியாவுக்கு போராடணும்னா சந்திரபாபு நாயுடு உன்னிடம் வா போராடணும்னு கேட்டாரா? இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து சித்தாராமையா கூப்பிட்டு வாங்க மிஸ்டர் ஸ்டாலின், இது தென்னிந்தியாவுக்கு பெரிய கொடுமை வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு கேட்டாரா? இல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கூப்பிட்டு உண்மைதான் நமக்கு மிகப்பெரிய துரோகம் நடக்குதுன்னு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு கேட்டாரா? இல்ல பாண்டிச்சேரி கேட்டார்களா? இல்ல தெலுங்கானா கேட்டாங்களா? யாரு கேட்டார்? உங்களை யாராவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சர்களாவது இப்ப சட்ட நகலை எரித்துக் கொண்டு அவர்களுக்கு தேர்தல் கூட இல்லாத மாநிலங்கள்லாம் இருக்கு. இப்ப கர்நாடகாவில் தேர்தல் கிடையாது, கேரளால தேர்தல் முடிஞ்சிருச்சு, தெலுங்கானால தேர்தல் கிடையாது. அங்கேதான் நடக்காத தென்னிந்தியாவுடைய போராட்டத்திற்கு, தென்னிந்தியா மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிக்கு அவர்கள் எல்லாம் கோபப்படாத போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் நீங்களே எதற்கு கோபப்படுறீங்க? ஏன்னா நமக்கு தோல்வி பயம். எதையாவது ஒண்ணு பிஜேபி மேல குறப்படணும். தேர்தல் நடக்குது, ஐயோ இதுக்காக இந்த நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக பயந்தெல்லாம் பார்லிமெண்டரி நடத்தக்கூடிய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசு கிடையாது. அப்புறம் ஸ்டாலின் நான் ஒண்ணு கேட்கணும், பாராளுமன்றத்தில் நியாயமா நம்முடைய போராட்டங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும்? நான் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து பார்க்கிறேன், பெரும்பாலான நாட்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் வெளியில நின்று சட்டம் போடுறீங்க. பாதி நாட்கள் பாராளுமன்ற அவையில உறக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய எம்பிக்கள், மீதி நாட்கள் நம்ம கேண்டீன்ல இருக்கிறாங்க. உங்களுடைய நியாயமான போராட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், பாராளுமன்றத்திலே தென்னிந்திய உணவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், எங்களுக்கு இட்லி கொடுங்க, சாம்பார் கொடுங்க, தோசை கொடுங்க, பிரியாணி கொடுங்க, மட்டன் பிரியாணி கொடுங்க, பீஃப் பிரியாணி கொடுங்க. இதுதான் நியாயம். ஏன்னா நீங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரா போவாங்க, பிள்ளைங்க கேண்டீன்ல சாப்பிடுவாங்க, வெளியில நின்று கருப்பு கொடி காட்டிட்டு ஒரு டீயும் பிஸ்கட்டையும் நினைச்சிட்டு ராகுல் காந்தி பக்கத்தில் நின்று வர்றவங்க தானே. யார் இந்த நாட்டு மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக பாராளுமன்ற அவையிலே குரல் கொடுத்திருக்கிறார்? நீங்க அனுப்பிச்சிருக்க மாநிலங்களவை எம்பிக்கள் குரல் கொடுத்திருக்காங்களா? மக்கள் போராட்டத்திற்காக அங்க போய் சட்ட நகலை எரித்திருக்காங்களா? எதுவும் கிடையாது. சும்மா ஏதோ நம்ம தோத்து போறோம், அதுக்கு பதிலாக ஒரு புதிய ஒரு திட்டத்தை முன்னிறுத்தணும்னா இந்த சண்டை மூலமா பாருங்க மத்திய அரசு நான் தான் எதுக்குறேன் பாருங்க ஒரு பில்டப்பா. எதை செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த முறை தமிழகத்தில் கிடையாது. நீ என்ன தலையில நின்று நீங்கள் தண்ணி குடிச்சாலும் சரி, தமிழ்நாடு மக்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் தொகைக்கு ஏற்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் ஒன்று. அப்புறம் எல்லாம் அடுத்த கோஷ்டி ஒரு விளம்பரம் வடநாட்டிலே அதிகரிக்கிறது. சரி, நான் கேட்கிறேன், 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி 47 இடங்கள் தான் ஜெயிச்சிச்சு. அப்ப உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் ஜெயிக்கலாம், முலாயம் சிங்கும் ஜெயிக்கலாம், பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் கட்சியும் ஜெயிக்கலாம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவும் ஜெயிக்கலாம். அப்ப அந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எப்படி பாஜகவுக்கு ஆதரவானதாக மாறும்? எனக்கு அது புரியவே இல்லை. திரும்ப வட மாநிலங்களில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்கே மகாராஷ்டிரா, கோவா, நீங்க சொல்லக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் ஃபுல் ஸ்வீப் பிஜேபி வருதா? எல்லா இடங்களிலும் பிஜேபி மட்டும்தான் ஜெயிக்குதா? ஏன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இல்லையா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் இதை எதிர்க்கிறதா? இதான் என்னுடைய கேள்வி.
எதிர்க்கல. நீங்களும் இதை பத்தியான எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு ஒன்னும் நோக்கம் இல்ல. உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா நாடாளுமன்ற அவையிலே மகளிருக்கு முக்கியத்துவம் வந்துட்டா கனிமொழி அக்காவுக்கு எதுவும் முக்கியத்துவம் வந்துருமோ, அப்புறம் அதுக்கு இப்ப பயந்து பண்ண கொஞ்ச நாள் உங்க மகளை களமிறக்குவீங்க. சொந்த மக்களின் நலனை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக எங்கே? தேர்தல் நடந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நாட்டை பற்றி முன்னேற்றக்கூடிய நரேந்திர மோடி எங்கே?